உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் எதிர்வு வேதாச்சாரியார். நேர்களே, ஒவ்வொரு ஆண்டும் சோழி பிரசன்ன வாக்காக ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்குறோம். இந்த பதிவிலே கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த சோழி பிரசன்ன வாக்கிலே குலதெய்வமும் முன்னோர்களும் என்ன சொல்கிறார்கள், எது மாதிரியான பலன் உங்களுக்கு தரப்போகிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஏழை எங்க இருக்கிறார், அவர் அதிர்ஷ்டம் பெறப்போகிறார் அப்படிங்கிறதை தெய்வத்திட்ட கேட்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சொல்றோம். அந்த வகையில இந்த ஆண்டு கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னதாக கும்பராசிக்கு பொதுவான பலனாக இந்த தெய்வ வாக்கு எப்படி வருகிறது அப்படிங்கிறதை இந்த பிரசன்ன வாக்காக பார்ப்போம். மகாகாளி நல்ல வாக்கை சொல்லமா 5 மட்டும் வளர்ந்திருக்கிறது. பஞ்சபூதங்கள் சக்தியோட கும்ப ராசிக்கு குலதெய்வம் கூடவே வருகிறது. முன்னோர்கள் வாசப்படியில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இவங்களுடைய வாக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வீடு கட்டி குடியேற போறீங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர போறீங்க. அதே மாதிரி இடம் இல்லாதவங்க இடம் வாங்கி மகிழ போறீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கிறது. குலதெய்வம் கூடயே வருது. முன்னோர்களும் வந்து உக்காந்துட்டாங்க. அப்ப அந்த வகையில இறந்து போன ஆன்மாக்கள் முன்னோர்கள் அத்தனையும் உங்களுக்கு முழுமையான ஆதரவை தருகிறது அப்படின்னு இந்த தெய்வ வாக்குல நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த வகையில பலன் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம், நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க போகுது. நடந்து போற பாதையில மட்டும் சிறு சிறு விபத்துக்கள் இருக்கும். அதை கவனமா எடுத்துக்கிடணும். இது தெய்வ வாக்கு. அதே போல பல துறைகள்ல கும்பராசிக்காரா இருப்பான். மருத்துவம், இராணுவம், காவல்துறை, நீதித்துறை, இதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கவனமாக இருக்கணும். வேலை பளு அதிகரிக்க போகிறது. அதே போல மன அழுத்தம் கூட போகிறது. இது இல்லாம குடும்பத்துல சுபமான நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. இது தெய்வ வாக்கு. அதே மாதிரி வைத்தியம் செய்யக்கூடிய நபர்கள், வைத்தியர்கள், விவசாயிகள், அரசியல்வாதிகள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய, கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் முழுமையான ஆதரவை தருகிறது. புதுசு ஒப்பந்தம் வரப்போகுது. நல்ல லாபம் ஏற்பட போகிறது. வீட்டிலே வெள்ளிக்கிழமை நாட்களிலே குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சிறு சிறு வியாபாரிகள் கும்பராசியில் இருந்தீங்க அப்படின்னாக்க, வியாபார தொழிலில் ஈடுபட்டிருக்க நபர்களுக்கு திடீர் சந்திப்பு ஒன்று நிகழப்போகிறது. அதை மனதில் நிறுத்தி கொண்டு அது வெற்றி வாய்ப்பாக மாற்ற வேண்டும். அதேபோல குடுக்கல் வாங்கல், சட்ட சிக்கல், கோர்ட்டு கேஸ், நீதிமன்றங்களிலே சில நபர்கள் இருக்க போறீங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு விடுதலை நடக்க போகிறது. அதே மாதிரி கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இந்த ஆண்டு சம்பள உயர்வு கிடைக்க போகுது. மனதில் நிம்மதி கிடைக்க போகுது. வீட்டில் விசேஷம் ஒன்று நடக்க போகுது. தடைப்பட்ட காரியம், திருமண தடைகள் எல்லாம் அகன்று இந்த ஆண்டிலே தெய்வங்கள் துணையோடு திருமணம் நடக்க போகுது. இது தெய்வத்தின் வாக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பிரசன்னத்துல கும்பராசிக்கு அதிர்ஷ்ட மலை தான். எப்படின்னா, திடீர்னு வீடே இல்லாமல் வாடகை வீட்டில் இருப்பாங்க. அவங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. காரணம் என்னன்னா, குலதெய்வத்தின் ஆற்றல் அப்படி இருக்கு. வெள்ளிக்கிழமை நாளிலே தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டாலே பலவிதமான வெற்றி காத்திருக்கிறது. மொத்தத்தில் இந்த பிரசன்னத்தில் கும்பராசிக்கு அநேக நன்மை செய்ய குலதெய்வம் காத்திருக்கிறது. உங்களுடைய செயல்பாடு நேர்மையாக இருக்கணும். அதே போல செயல்பாடு திறன்பட இருக்கணும். நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க, நல்ல மாதிரி யோசிங்க, வேலை மேலே கவனத்தை செலுத்துங்க. மற்ற மாதிரி குலதெய்வம் உங்களுக்கு எல்லாத்தையும் பலமாக மாற்றி செல்வ நிலையை உயர்த்தும் அப்படிங்கிறது தெய்வ வாக்கு. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பார்ப்பது போல இந்த ஆண்டும் கும்பராசியில் பிறந்த நபர் எழுந்திருக்கிறார். அவர் யார், எப்படி, அவருக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நபருக்காவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுமா, நல்ல ஒரு வாக்கை சொல்லுமா. மகாலட்சுமி தாயே வந்து
ஆறும் மலர்ந்திருக்கிறது அப்படின்னு நாம கணக்கெடுத்துட்டோம்னா, கும்பராசிக்காரா, ஊர் சத்தியமங்கலம், பெயர் ரங்கசாமி. ஊர் சத்தியமங்கலம், பெயர் ரங்கசாமி. புகையிலை வியாபாரம் செய்யக்கூடியவர். புகையிலையை விவசாயமாக செய்யக்கூடிய நபர். மனைவி பேர் சாந்தாமணி. ரங்கசாமி, மனைவி சாந்தாமணி, ஊர் சத்தியமங்கலம், விவசாயம், புகையிலை தொழில். இவருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கிறது. இவருக்கும் 2 பெண் குழந்தைகளும், ஒரு ஆண் குழந்தைகளும் இருக்கிறாங்க. இவரும் நல்லவர், கஷ்டப்பட்டவர். நிறைய நபர்களை வாழ்க்கையில ஏணிப்படியாக இருந்து ஏற்றி விட்டவர்னு சொல்லலாம். அப்ப ரங்கசாமிக்கு அடிச்சது ஜாக்பாட், கிடைக்குது யோகம். குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்து உட்காருது. முன்னோர்கள் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. பலவிதமான ஏற்றம், புகழும் பெறப்போறீங்க. அதே மாதிரி அந்த விவசாயத்திலுமே மிகப்பெரிய லாபமும் கிடைக்க போகுது ரங்கசாமி சாந்தாமணிக்கு. அப்போ நீங்க சத்தியமங்கலம் ஊர்ல இருக்கிற உங்களுக்கு, கும்பராசியில பிறந்த நீங்க மிகப்பெரிய வெற்றியை, செல்வத்தையும் பெற போறீங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல நீங்க பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வமும் முன்னோர்களும் உங்க வாழ்க்கையில வந்தாச்சு, பெரிய வெற்றி பெற்றாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டா, இந்த 30 நாளையில உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. பெரிய செல்வ நிலையை அடைய போறீங்க. ரங்கசாமி சாந்தாமணி தம்பதி, ஊர் சத்தியமங்கலம். அப்ப நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது தெய்வத்தின் வாக்கு. இதே போல கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு நல்ல தகவல், முக்கியமான செய்தி தொடர்ந்து உங்களுக்கு பதிவிட போறேன். அப்படி இருக்கிறதுனால இதே போல ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொண்டு வர வரை காத்திருங்கள். நன்றி நண்பர்களே.